சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பயத்தில் நடுங்குறாரா? அது என்ன அப்படின்ற தொகுப்பை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இப்போது மக்களவைத் தேர்தல் நடந்தால் திமுக கூட்டணியே மாபெரும் வெற்றி பெறும் என்றும், அதிமுக பாஜக கூட்டணிக்கு 3 இடங்கள் மட்டுமே கிடைக்கக்கூடும் என்றும் இந்தியா டுடே ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு தெரிவிச்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற வாய்ப்பு இல்லை என்றும், விஜய் பிரிக்கும் வாக்குகள் திமுக கூட்டணிக்கு சாதகமாகவே இருக்கக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டிருக்கு. தமிழக அரசியல் களம் 2026 சட்டமன்ற தேர்தல் நோக்கி சூடுபிடிக்க தொடங்கியிருக்கு. அரசியல் கட்சிகள் தேர்தல் பணியில் முழுவீச்சில் ஈடுபட்டு வராங்க. திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி ஒரு புறமும், அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தல் பணிகளில் பல்வேறு உத்திகளை வகுத்து செயல்பட தொடங்கியிருக்காங்க. நடிகர் விஜயின் தாவேகா கட்சியும் முதல் முறையாக தேர்தல் களம் காண தயாராகிட்டு வராங்க. இந்நிலையில் தமிழ்நாட்டில் தற்போது மக்களவைத் தேர்தல் நடந்தால் தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கக்கூடும் என இந்தியா டுடே மற்றும் சி ஓட்டர் ஆகியவை இணைந்து மூட் ஆஃப் த நேஷன் என்ற தலைப்பில் மேற்கொண்ட கருத்து கணிப்பு முடிவுகள் தற்போது வெளியிடப்பட்டிருக்கு. அதன்படி தமிழகத்தில் 2024 மக்களவைத் தேர்தலில் 47% வாக்குகளை பெற்றிருந்த திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு கடந்த பிப்ரவரி மாதத்தில் 52% உயர்ந்திருக்கிறதா வாக்கு சதவீதம் தற்போது 48% குறைந்திருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கு. 2024 மக்களவைத் தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியே களம் கண்டு மொத்தமாக 41% வாக்குகளை பெற்றிருந்த நிலையில் பிப்ரவரியில் இக்கட்சியோட வாக்கு சதவீதம் 21% குறைந்ததாகவும், மீண்டும் கூட்டணி உருவான நிலையில் தற்போது 37% தேசிய ஜனநாயக கூட்டணி வாக்கு வங்கி அதிகரித்திருப்பதாகவும் ஆய்வில் கணிக்கப்படுது. பாஜக அதிமுக இடம் பெற்றிருக்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 3 தொகுதிகளில் வெற்றி கிட்டும் என்றும், மக்கள் முழுமையாக சென்றடைய கடும் முயற்சிகளை அந்த கூட்டணி மேற்கொள்ள வேண்டி இருக்கும் என்றும் மூட் ஆஃப் த நேஷன் கணிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. 2024 லோக்சபா தேர்தலில் 12% இருந்த பிற கட்சிகளின் வாக்கு வங்கி பிப்ரவரி மாதத்தில் 7 சரிந்ததாகவும், தற்போது தாவேகா களமிறங்கிய நிலையில் நாம் தமிழர் உள்ளிட்ட பிற கட்சிகள் வாக்கு சதவீதம் 15% உயர்ந்திருப்பதாகவும் கணிக்கப்பட்டிருக்கு. திமுக கூட்டணிக்கு வாக்குகள் சற்று சரிந்திருந்தாலும் விஜயின் வருகை திமுக உதவிகரமாக இருக்கும் என்றும் இந்த ஆய்வில் கூறப்படுது. திமுக ஆட்சி மீது அதிருப்தியில் இருப்பவர்கள் விஜய்க்கு வாக்களிக்க கூடும் என்றும், அது அதிமுக பாஜக வாக்குகளை பிரிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆக விஜயின் வருகை திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பை இன்னும் பிரகாசிக்க செய்வதாக கணிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் விஜய் அவர்கள் அதிமுகவோடு சென்று கூட்டணி வச்சார்னா இந்த கணிப்பு அப்படியே கவுந்துடும். திமுகவுக்கு பலத்த அடிவியும், எதிர்க்கட்சியாக கூட அவரால் உட்கார முடியாது. மேலும் அடுத்த 10 வருஷத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் ஆளே அடையாளம் தெரியாமல் காணாமல் போயிடுவார். திமுக கட்சியே இல்லாமல் போயிடும் என கருத்து கணிப்பும் வந்திருக்கு. இதனால் ரொம்பவே பயந்துருக்காராம் ஸ்டாலின்.